ஜெய் சாயிராம். சரியான பாதையில்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று அடிக்கடி சரிபார்த்து கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று ஏதோ ஒரு பாதையில் யாரையோ பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் நமக்கான பாதை நமக்காகவே பிறந்திருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே உனக்கான ஒரு அற்புத மாற்றம் நிகழப்போகிறது. உன் மனமகிழும்படி உனக்கு ஒரு நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன். உன்னுடைய பிரச்சனை அது பணப்பிரச்சனையாக இருந்தாலும் மனப்பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை அதிசயத்தில் நான் முடித்து வைக்கப் போகிறேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உனக்கான நல் மாற்றத்தை நானே உனக்கு ஏற்படுத்தி காட்டுவேன். ஆம் என் பிரியமே, இனி உனக்கு எல்லாமே நல்ல காலம்தான். இனிதான் உனக்கு எல்லாமே நல்ல காலம். ஆம் என் பிரியமே, உன் இல்லத்திற்கு புதிய விஷயம் ஒன்று நிகழப்போகிறது. ஒரு அற்புத மாற்றம் நிகழப்போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு வரமாக கிடைக்கப் போகிறது. நீ பயந்து கொண்டிருக்கும் காரியம் சுபமாக நடப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்காகவே உருவாக்கிவிட்டேன். ஆம் என் பிரியமே, வெற்றியை பற்றி நீ உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உணர்ந்தால் அது யாருடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, அந்த வெற்றி விரைவில் உன்னிடமே வந்து ஒட்டிக்கொள்ளும். இதுதான் நிச்சயமான உண்மை. யாருடைய வெற்றியை பார்த்து பொறாமையையோ கோபத்தையோ மட்டும் வெளிப்படுத்தாதே என் பிரியமே. பிறகு நீ எவ்வளவுதான் விரட்டி சென்றாலும் கூட உன்னுடைய வெற்றியை உன்னால் தொடக்கூட முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் எதையுமே சாதிக்கவே முடியாது. மற்றவர்களுக்கான ஏதேனும் வாக்குறுதிகளை நீ கொடுக்க நினைத்தால் எப்படி அதை நிறைவேற்றுவதில் அதீத கவனம் செலுத்துகிறாயோ, அதீத கவனம் செலுத்துவாயோ, அதே போல உனக்கு நீயே சில வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றுவதில் முழு ஆர்வத்தை காட்டிவிடு. முழு ஆர்வத்தை காட்டிவிடு. மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதை காட்டிலும் உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக மிக உழைப்பை நீ போட்டுத்தான் ஆக வேண்டும். ஆம் என் குழந்தா, உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். எப்பொழுதுமே மற்றவர்களின் கருத்தை கேட்டு உன்னை நீயே வடிவமைத்து கொள்ளாதே. நீ தனித்துவமானவன். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு வாழ நினைக்காதே என் பிரியமே. மற்றவர்களுக்காகவும் வாழாதே. உனக்காக வாழ்ந்து பார். இந்த உலகமே நீ விரும்புவது போல மாறிவிடும். மற்றவர்களின் வரலாறுகளை படிப்பதால் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நிகழப்போவதில்லை என் பிரியமே. எதுவுமே உனக்கு ஆகப்போவதே இல்லை. உலக வரலாற்றை படிப்பதை விட இந்த உலகில் உன் வரலாற்றை படைப்பதே மிக மிக முக்கியமானது. ஆம் என் பிரியமே, வாழ்வில் இங்கு சமநிலை என்று எதுவுமே கிடையாது என் பிரியமே. வாழ்க்கை என்றால் உயர்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும், மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். கஷ்டமும் சந்தோஷமும் இல்லாத ஒரு வாழ்க்கை நீ எதையுமே சாதித்ததற்கு சமமாகிவிடாது. இரண்டும் கலந்ததுதான் வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. வாழ்க்கையில் வரும் கஷ்ட நஷ்டங்களை பார்த்து உடைந்து போய்விடாதே என் பிரியமே. உடைந்து விடாதே. உயர்வும் தாழ்வும் இல்லை என்றால்
நிச்சயமாக உன்னால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒன்றை மட்டும் மனதில் வைத்து போராடு என் பிரியமே. வெற்றி உன்னுடைய காலடியை தேடி வரும். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் தளர்ச்சியடையாமல் வைத்து கொண்டாலே போதும். அதுவே உன்னை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும். உனக்கானதை நீதான் தேடி செல்ல வேண்டும். உனக்கானதை நீதான் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எதற்காகவும் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்து நிற்காதே என் பிரியமே. நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் உனக்கு எதுவுமே சொந்தமாகிவிடாது. தோல்வியால் துவண்டு போய் விழுந்து கிடந்தால் உனக்கு எதுவுமே சொந்தமாகிவிடாது. எதுவுமே உனக்கு நிலையானதாகவும் இருந்து விடாது. அனைத்திற்கும் துணிந்து எழுந்து நடந்தால் இந்த உலகமே உனக்கு சொந்தம். இந்த உலகமே உன் காலடியில் இருக்கும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நன்றாக நான் இருக்கிறேன் என்று அடிக்கடி உனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிரு என் பிரியமே. அந்த உணர்வு கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு நல்ல நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கித் தரும். அந்த உணர்வு நல்ல நல்ல சூழ்நிலைகளை உனக்கே உருவாக்கித் தரும். ஏனென்றால் நீ உதிர்க்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்தி அதீதம் என்பதை புரிந்து கொள். அதிகம் என்பதை உணர்ந்து கொள். ஆம் என் குழந்தா, வலிகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே என்று வாழ்க்கையை நொந்து கொள்ளாதே என் பிரியமே. எப்பொழுதுமே வாழ்க்கையை நொந்து கொள்ளாதே. உனக்கானது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கானது உனக்காகவே காத்திருக்கும். உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால் தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால் தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள்.
நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலம் மட்டுமே. உடனடியாக நீ என்ன செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த செயலை செய்ய துவங்கு. வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். அதிர்ஷ்டமான வாழ்வு உன்னை வந்தே தீரும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றும் பட்சத்தில் எதிர்த்து பேச கற்றுக்கொள். தைரியமாக பேச கற்றுக்கொள். அப்படி நீ இல்லவில்லை என்றால் உனக்கும் பேச தெரியும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் மறந்தே போய்விடுவார்கள். உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால் தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். என்னுடைய அன்பான பிள்ளை நீ. எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான், தோல்வியினால்தான் வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு புலம்பித் தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம்.
எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இதோ இப்பொழுதே ஷீரடியிலிருந்து கிளம்பி விட்டேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் தீவிரமான நம்பிக்கைக்காகவுமே உன் அப்பா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். சாயிநாதரே, நான் எதிர்பார்த்தது இது நாள் வரை எனக்கு கிடைத்ததே இல்லை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இது நாள் வரை என் வாழ்வில் நடந்ததாகவே எனக்கு தெரியவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுகிறது. அந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு என்று நான் சிந்தனை செய்யும் பொழுதே அடுத்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்த கர்மாவின் படிதான், எவருக்குமே பாவ புண்ணியத்தின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே சாயிநாதரே. அப்படியென்றால் நான் புண்ணிய காரியம் எதுவுமே செய்யவில்லையா? அதனால்தான் போராட்டத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே.
உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் என் கண்மணியே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகிப் போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. பின் ஏன் உன் மனதைப் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? விதையை விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்டது, வேண்டுவது, ஆசைப்படுவது எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று நீ எண்ணுவதும் இரண்டுமே மடத்தனம். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. உன் கண்ணீர் என் காலடியை நனைத்து விட்டது. உன்னுடைய புலம்பல்கள் என் காதில் விழுந்து விட்டது. இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறும். நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை விரும்பிய நபரோடு வாழப்போகிறாய். நீ சந்தோஷமாக வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்மணியே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லவே இல்லை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உனக்கான வழிகள் எல்லாம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்பொழுது உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிநாதர் ஏற்றிருக்கும் பொழுது தடையேதும் இருக்க முடியுமா? நீ வேண்டுவது, ஆசைப்படுவது, கேட்டது எல்லாம் சுலபமாக முடியும் என்பதை நீ என்னிடம் வேண்டிய உடனேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏனோ நீதான் உணராமல், புரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது. அந்த நல்ல நாள் இதோ வந்துவிட்டது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ சாயி அப்பாவின் பிள்ளைதானே? எதற்காக வருத்தப்படுகிறாய்? நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, அனைத்தும் உனக்கு வசமாகும். அப்பா, வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்படி புலம்பாமல், கண்ணீர் சிந்தாமல், வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறாயா? கவலைப்படாதே என் குழந்தையே. நான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய சாயி, உன்னுடைய தேவா. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி வாழ வைக்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன். சர்வ சுகத்தையும் கொடுத்து, அனைத்து பலத்தையும் கொடுத்து, சகல சௌபாக்கியத்தோடு உன்னை வாழ வைத்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இதோ உன் பொறுமைக்கான பரிசு உன்னை தேடி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்காத நம் வாழ்வு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் தான் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களும் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாயப்பாவின் ஒவ்வொரு நகர்வும் புரியாத புதிராகத்தான் இருக்கும். நான் என்னுடைய சாய் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய போகிறேன், யாராருக்கு என்னென்ன கொடுக்கப் போகிறேன் என்பதும் மிகவும் இரகசியமானதாகவே இருக்கும். கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய தருணத்தில், யார் யாருக்கு எப்பெல்லாம் நல்லது நிகழ்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் அதை சரியாக நிகழ்த்தி வைப்பேன். அந்த சூட்சமம் உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு நேர்மறையான தீர்வுகளும் இருக்கவே செய்யும். நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர், அதே நிகழ்வுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர், அதே சூழ்நிலையை எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது என்று சலிப்போடு ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர். உன் சாயப்பா என்ன நிகழ்வுகளை, என்ன சோதனைகளை உனக்கு கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிதானமாக உன் வாழ்க்கையில் பயணித்து கொண்டே இரு. உனக்கு என்ற நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தை உனக்கு சாதகமாக மாற்றுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்ற என்னால் முடியும் குழந்தையே. அனைத்தையும் மாற்ற என்னால் முடியும் பொழுது உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைக்கிறாய்?
சாயிநாதர் என்ன செய்தாலும் என்ன கொடுத்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ற மனப்பக்குவத்தோடு யார் ஒருவர் முழுமையாக அப்பா கொடுக்கும் அனைத்தையும் சந்தோஷமாக சலிப்பில்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்றுமே ஜெயம்தான் வாழ்வில். குழந்தையே, உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறேன். உன் வாழ்வில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் என் சாயப்பா நல்லதற்காகவே இதை செய்கிறார், என் வாழ்வை மீட்டெடுக்கவே என் அப்பா செய்கிறார் என்று நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட நேர்மறை சிந்தனையை உன் மனதில் நுழைய விடாமல் பார்த்துக்கொள். இப்படி இருந்து பார். இந்த பரீட்சையில் நீ வென்று விட்டாயானால் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். 100%. உன் எண்ணங்கள் போல், உன் நாவிலிருந்து வரும் சொற்கள் போல் உன் வாழ்வும் எப்பொழுதுமே வெற்றிகரமாகவே இருக்கும். எது நடந்தாலும் உன் எண்ணங்களை மட்டும் நேர்மறையாக வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணங்களை மறந்தும் கூட உன் எண்ணத்தில் நுழைய விடாதே. எது நடந்தாலும் சரி, காரணமாக சோகத்தின் எல்லைக்கே நீ இருந்தாலும் சரி, வாழ்வே முடிய போகும் தருணத்தில் இருந்தாலும் சரி, மலையே இடிந்து உன் தலையில் விழும் தருணத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில் கூட எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் நுழைய விடாதே. எப்பொழுதும் நேர்மறையாகவே நில். இது நடப்பது நன்மைக்கே. இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். என் வாழ்வை புதுப்பிக்கத்தான் என் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதும் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, நான் வெற்றியடைவதற்காகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் தைரியமாக இருக்கிறேன். பொறுமையோடு அனைத்திற்கும் காத்திருப்பேன். எனக்கு அற்புதம் நிகழும். என் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும். நிச்சயமாக நான் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, வெற்றியடைவதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். என் உழைப்பு வீண் போகாது. எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார். நான் வெற்றியடைவேன். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். கோபுரத்தின் உச்சியில் போய் அமர்வேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நான் வாழ்க்கையில் உயர்வேன். என்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் எல்லாம் என்னை தேடி வருவார்கள். நிச்சயமாக என் அன்பை புரிந்து கொண்டு வருவார்கள். நான் மங்களகரமான வாழ்வு வாழப் போகிறேன். நான் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் என்று நல்ல எண்ணங்கள், வெற்றியடைவதற்கான எண்ணங்கள், மகிழ்ச்சி தரக்கூடியதான எண்ணங்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயில் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மங்களகரமாகவே இருக்கும். இதை செய்து பார். நிச்சயமாக நீ நினைத்தது அனைத்தையும் உன் சாயப்பா நான் நிகழ்த்தி தருவேன். எப்பொழுதும் அப்பா கொடுக்கும் வாய்ப்பை தவற விடாதே என் குழந்தையே. இந்த பரீட்சையில் நீ ஜெயித்துவிட்டால் நிச்சயமாக 100% நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா பிள்ளையே? பொறுமையோடு இதை கேள். முழுவதுமாக கேள். கேட்டுவிட்டு பின் உன் மனதில் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. சொல்லிக்கொண்டே இரு. எண்ணிக்கொண்டே இரு. சிந்தனை செய்து கொண்டே இரு. எதிர்மறை எண்ணத்தை மறந்தும் கூட நுழைய விடாதே. இதுதான் உன் சாயப்பா உனக்கு வைக்கும் பரீட்சை. இந்த பரீட்சையில் நீ வெல்வாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைதானே. உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கான மந்திர சாவியை உன் கையில் கொடுத்திருக்கிறேன். நினைப்பதை நடத்தி தரும் மந்திர சாவி இது. சந்தோஷமாக பெற்றிக்கொள். வாய்ப்பை தவறவிட்டு விடாதே. பரீட்சையில் ஜெயித்து காட்டு. முன்னேறு. சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மட்டுமே காண்பாய். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. திறக்காத கதவையும் கூட திறந்து பார்க்கும் இந்த மந்திர சாவி. திறக்காத கதவையே திறக்க வைக்கும் இந்த மந்திர சாவி நிச்சயமாக உன் வாழ்வில் உள்ள துன்பங்களை விலக்கி அடிக்கும். இது நிச்சயமான உண்மை.
நிதர்சனமான உண்மை. நீ விரும்பியதை அடைய சூட்சமம் புரிந்ததா? அதன்படி நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மிக பிரகாசமான வாழ்வில் நுழைவாய். அந்த நுழைவாயிலில் உனக்காகவே உன் சாயிநாதர் காத்து கொண்டிருப்பேன் பிள்ளையே.